மெசேஜ்லாம் ஒன்றும் இல்லை தெளிவா ரிவ்யூ பண்ணுறதை வச்சு ஒரு படமாக எடுத்துருக்காங்க. காமெடியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, அவ்வளோதான். எல்லாமே நல்லா தான் இருக்குது. அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட், அவ்வளோதான். வேற லெவல். ஆர்ஆர்ன்றதை விட காமெடி பயங்கரமாக இருக்குது, அவ்வளோதான். இட்ஸ் குட் என்ன சொல்ல, இட் வாஸ் வெரி நைஸ். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. கிட்ஸ் மெயினாக கிட்ஸ் பார்க்கலாம். பட் தென் வந்து பெரியவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் செட் ஆகாது. ஸோ பேய் படம் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலன்னா நீங்கள் பார்க்கலாம். பேய் படம் எக்ஸ்பெக்ட் பண்ணால் யூ கான் சி. இல்லை, திஸ் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் மூவி. இது வந்து ஒரு ரிவ்யூ மூவி மாதிரி இருக்கு. இட்ஸ் அ வெரி குட் திங். ஆமாங்க, ரொம்ப பண்ணியிருக்காங்க. பிடிச்ச ட்ரோல் கிளின்னு கிழிச்சிருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. மூவிக்குள்ளே ரிவ்யூ இருக்கு. ஸோ யூ கேன் என்ஜாய். மொட்டராஜ் எனக்கு இந்த மூவில எனக்கு வந்து அந்த ரோல் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ லைக் ஹிம். சந்தானம் விட ஐ ஃபீல் ஹீ பிளேட் அ வெரி குட் ரோல். ஃபர்ஸ்ட் ஹாப் ஓகே, செகண்ட் ஹாப் அது இன்னும் பக்காவாக இருக்கு. பக்காவாக இருக்குண்ணா காமெடி. அதுதான் ஃபேமிலியோட தான், பசங்களோட தான் வந்து ஜாலியாக நல்லா இருக்கு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஹாப் இது பார்க்க தான் தெரியும். இது டிடி ரிட்டர்ன்ஸ் டெவில்ஸ் 2 நல்லா இருக்குண்ணா படம். என்ன சொல்லுவாங்க, அந்த கதை அந்த வீட்டில் என்ன இருந்துருச்சு, அது எப்படி இருந்துச்சு, அந்த வரலாறு சொல்கிறாங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக்லாம் வராங்க. காமெடியாக நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இருக்கு. எல்லாரும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே ஒன்றும் இது இல்லை. ஓகே, பார்க்கல, ஃபேமிலியோட வந்து பார்க்கல, என்ஜாய் பண்ணலாம். ரிவ்யூ கூட ஓகே தான். பார்க்குறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஓவன் இல்லை, என்ஜாய் பண்ணலாம். நல்லா தான் ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. இது ஃபுல்லாக காமெடி படம் தான், நல்லா இருக்கு, பார்க்கலாம். சூப்பராக இருக்குமா, குடும்பத்தோடு பார்க்கலாம். நல்லா. என்ன படம் பார்த்தீங்க? இந்த சந்தானம் படம் சூப்பராக இருக்குமா. அவரு காமெடி தான் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா இருக்கு. இல்லை பரவாயில்ல, நல்லா இருக்குண்ணா. நல்லாவே படம் சூப்பராக இருந்துச்சு. காமெடியாக இருந்துச்சு. பசங்க பார்க்குற மாதிரி பயம்லாம் அவ்வளோ இல்லை. அதான் காமெடியாக இருந்துச்சு. நல்லா இல்லை படம். ஓகே, நல்லா தான் இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு, ஜாலியாக. நான் ரிவ்யூ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, படம் பார்க்காமே சில பேர் ரிவ்யூலாம் கொடுக்குறாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ரிவ்யூ வச்சு தான் படம் பார்க்கறதே போகிறதுக்கு யோசிக்கிறாங்க. அதனால் ஏகப்பட்ட ப்ரொடியூசர்களுக்கு நிறையா ஹீரோக்கெலாம் நஷ்டமாக இருக்குது. அதை வந்து பண்ணக்கூடாதுன்றதை இதை எடுத்துருக்காங்கண்ணா. டிடினாலே அவரோட வெற்றியோட பாகம் தான். படம் இதுவும் வெற்றி தானே அவருக்கு. பண்ணியிருக்காங்கண்ணா. மொட்டராஜேந்திரன் அவரோட எல்லா டிடிலையும் நல்லா பண்ணியிருக்காரு. இதுலேயும் அவர் நல்லா பண்ணியிருக்காருண்ணா. மொட்டராஜேந்திரன் அவரும் நல்லா பண்ணியிருக்காருண்ணா. அவர் ஆக்டிங்கும் நல்லா சூப்பராக இருந்ததுண்ணா. எல்லாருக்கும் காமெடி ஒன்று தனியாக கொடுத்துருவாங்க. அந்த எல்லா காமெடியும் ஒர்க் அவுட் ஆயிருக்குண்ணா. ஐயோ, அது அவர் போயிட்டு வச்சு செஞ்சுட்டாங்கண்ணா. அவரை எடுத்துகிட்டு போய் நல்லா சூப்பராக அந்த காமெடியை பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்ல ஐடியாலஜி இருக்குது, நிறைய ரெஃபரன்ஸ் வந்துருக்கு. பட் ஏதோ ஒரு பாயிண்டில் அந்த காமெடி ஹாரர் அப்படின்றது ரெண்டும் ப்ராப்பராக வந்து பிளெண்ட் ஆகாத மாதிரி வந்து தோணுது. ரேட்டிங் கொடுக்கணும்னா ஒரு 2.5 வந்து கொடுக்கலாம். சரியான டெம்ப்ளேட் தான். ஆஸ் யூஷுவல் என்ன ஒரு டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணுவாங்களோ, என்ன ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்களோ, அதே மாதிரி ஸ்டோரி உள்ள இன்னொரு ஸ்டோரி மாதிரி எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எங்கேயோ அந்த காமெடி அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருக்குது. பட் படம் ஓகே, நார்மலாக வந்து நீங்கள் பார்க்கணுன்னா பார்க்கலாம். மற்றபடி ஒரு அரண்மனை எப்படி பாட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. படம் ஒன் டைம் வாட்சபிள். ஒன்றுமே இல்லைங்க. சோசியலில் எவ்வளோ மெசேஜ் இருக்குது. அந்த மெசேஜ் எடுத்து படம் பண்ணணும்னு இல்லாமல் ஒரு ரிவ்யூ சொல்கிறாங்க, இவங்கள வச்சு பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த அந்த இது கண்டென்ட்டுக்குள்ளே போகும்போதே மனசு வந்து வெறுத்து போச்சு. என்னடா இதெல்லாம் ஒரு கண்டென்ட்னு இவ்வளோ கோடி போட்டு படம் எடுக்கணுமா அப்படின்னு. ஆனால் எடுத்ததை வந்து ஒழுங்காக எடுத்திருக்காங்களான்னு கேட்டால் ஓரளவு டெக்னிக்கலாக விஷயமா நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அவங்க என்ன சொல்ல வரேன்னா, படம் நல்லா இருக்குன்னா அந்த ரிவ்யூவர் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் ஓட போகிறத தடுக்க முடியாது. படம் நல்லா இல்லைன்னா நல்லா இருக்குன்னு எவ்வளோ பேர் சொன்னாலும் ஓடாததை தடுக்க முடியாது. இதுதான் கண்டென்ட்.